ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீமத் பாகவத தொடரோட இன்னொரு அழகான ஆன்மீக பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் ஸ்கந்தம், அதிலும் முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயம் சாதாரண இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. முழு பாகவதத்தோட இதயமே இதில் தான் இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் மனிதன் அமைதி இல்லாமல் அலையிறான்? ஏன் பணம் இருந்தும் மனசு வெறுமையாக இருக்குது? ஏன் அறிவு இருந்தும் ஆனந்தம் கிடைக்கல? அதுக்கு ஆன்சர் தர்ற ஒரு டிவைன் தொடக்கம் தான் இந்த சாப்டர். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அந்த மகா மந்திரத்தோடு ஆரம்பிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரம் வெறும் வார்த்தை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மனசை சுத்தம் பண்ணுற ஒரு சக்தி. ஒருத்தன் இந்த பெயரை உண்மையாக சொல்ல ஆரம்பித்தா அவனோட வாழ்க்கையில் மெதுவாக ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த அத்தியாயம் எங்கே நடந்தது? நைமிஷாரண்யம் என்ற ஒரு புனிதமான காடு. அங்கே ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்றாக சேர்ந்து இருந்தாங்க. ஏன் தெரியுமா? கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்கள் பொய் பேச ஆரம்பிப்பாங்க, கோபம் அதிகமாகும், பாசம் குறையும், தர்மம் மெதுவாக அழியவும் போகும். அதை நினச்சி தான் முனிவர்கள் பயந்தாங்க. இந்த கலியுகத்தில் மனிதர்களை எப்படி காப்பாற்றுவதுன்னு யோசித்தாங்க. இங்கே சவுனக ரிஷி முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. அங்கே இருந்த பெரிய முனிவர்களில் சவுனகர் ஒரு முக்கியமான ரிஷி. அவர் ஒரு பெரிய கேள்வியை கேட்குறாங்க. இந்த உலகத்தில் மனிதனுக்கு மிக உயர்ந்த நன்மை என்ன? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவர் கேட்பது எப்படி பணக்காரன் ஆகலாங்கிறது இல்லை, எப்படி புகழ் கிடைக்குங்கிறது இல்லை, எப்படி மற்றவர்களை ஜெயிக்கலாம் கூட இல்லை. அவர் கேட்பது மனித வாழ்க்கையின் உண்மையான நன்மை என்ன? இதை தான் ஆன்மீக பயணத்தோட முதல் படி. நம்ம வாழ்க்கையிலும் இதே கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் எழும். இப்போ நம்ம வாழ்க்கையும் பாருங்கள். காலை எழுந்தவுடன் ஃபோன், அதுக்கப்புறம் வேலை, டென்ஷன், கம்பேரிசன், ஸ்ட்ரெஸ். ஆனால் ஒரு கேள்வி, தனியாக அமைதியாக இருந்தால் ஒரு கேள்வி வரும், நான் ஏன் வாழ்கிறேன்? அந்த கேள்விக்கான பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. சூத மகரிஷியோட வருகை. இங்கே மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, அங்கே இருந்த எல்லா முனிவர்களும் ஒரு பெரிய ஞானியை அழைக்கிறாங்க. அவர் பெயர் தான் சூத மகரிஷி, அதாவது சூத கோஸ்வாமின்னு அவருக்கு பெயர். அவருக்கு எல்லா வேதங்களும் தெரியும். மகாபாரதம், புராணங்கள், கிருஷ்ணரின் லீலைகள் அனைத்தையும் கேட்டு அனுபவித்தும் இருந்தவர். அவரை பார்த்து முனிவர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கலியுகத்தில் மனிதன் எப்படி காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறத கேட்டாங்க. மிக பெரிய பதிலை சூத மகரிஷி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதுக்கு சூத மகரிஷி சொன்ன பதில் என்னென்னா, பகவானோட கதைகளை கேட்பது அதுதான் பெரிய தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் கதையை கேட்பது டைம் பாஸ் கிடையாது, அது மனசுக்கான மருந்து. எப்படி உடம்புக்கு உணவு தேவைப்படுதோ அதே மாதிரி ஆன்மாவுக்கும் பகவானோட கதை தேவைன்னு அவர் சொல்கிறாரு. ஏன் இங்கே கிருஷ்ணர் கதைகள் முக்கியம்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரோட பெயரை கேட்கும்போதே மனசில் இருக்கிற அழுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளை பாதிக்கிறது வெளி உலகம் இல்லை, உள்ளே இருக்கிற ஆசை, ஈகோ, ஜுலிசியஸ்லி அப்படின்னு சொல்கிறோம். அதையே தான் பகவானோட நினைவும் சுத்தம் பண்ணும். வியாசர் ஏன் கவலை அடைகிறாரு? இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. வேதங்களை எழுதியவர் வியாசர், மகாபாரதம் கூட அவர் தான் எழுதினார். அவ்வளவு பெரிய ஞானி. ஆனால் ஒரு நாள் அவர் மனசு அமைதியாக இல்லை. நான் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன்னு அவருக்கு தோணுச்சு. நாரதர் அந்த தருணம். அப்போது நாரதர் அங்கே வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் எழுதின, ஆனால் பகவானோட பியூர் டிவோஷனை முழுமையாக நீ சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய பாயிண்ட். இங்கே வெறும் அறிவு மட்டும் போதாது, இதயத்தில் பக்தி வேணும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. இப்போது இன்றைய மனிதனோட இந்த பிரச்சனையை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ உலகத்தில் இன்ஃபர்மேஷன் அதிகம், ஆனால் பீஸ் இல்லை. நாலேஜ் அதிகம், ஆனால் ஹாப்பினஸ் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. ஏன்னா மனசு பகவானை மறந்துடுச்சு. ஒருத்தன் உண்மையாக கிருஷ்ணான்னு அழைத்தா அது வீணாக போகாது. அவன் எவ்வளவு பாவியானாலும் மெதுவாக அவனோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த கலியுகத்துக்கான மருந்து. இந்த யுகத்தில் பெரிய தவம் செய்ய தேவையில்லை, காட்டுக்கு போக தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், பகவானோட பெயரை நினச்சிக்கிட்டு வாழணும். அதனால தான் இந்த பாகவதம் உருவாகுது. இந்த பாகவதம் என்ன சொல்லுது? இந்த உலகம் டெம்பரவரி. பணம், பியூட்டி, ஃபேம் எல்லாமே ஒரு நாள் போயிடும், ஆனால் ஆன்மா மட்டும் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஆன்மா மட்டும் நிலையானது. அந்த ஆன்மாவுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கிற இடம் தான் பகவானோட பாதம்னு பாகவதம் சொல்லுது. இங்கே ஒரு சிறிய உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு மொபைல் சார்ஜ் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? எவ்வளவு காஸ்ட்லி ஃபோன் ஆனாலும் அது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி தான் மனிதன் எவ்வளவு
பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவனோட சோல் கனெக்ஷன் இல்லைன்னா அவன் எம்டி ஃபீல் வரும். அந்த சார்ஜிங் தான் இந்த பகவானோட நினைவுன்னு சொல்லப்படுது. இந்த அத்தியாயம் நமக்கு என்ன சொல்ல வருது? வாழ்க்கையில் அல்டிமேட்டு கோல் பகவானை உணர்றது தான் அப்படின்னு சொல்ல வருது. கலியுகத்தில் ஈஸியஸ்ட் பேத் பகவானோட கதையை கேட்கறது தான் அப்படின்னு சொல்ல வருது. கலியுகத்தில் மன அமைதிக்கான வழி டிவோஷன் தான் அப்படின்னு சொல்ல வருது. கலியுகத்தில் உண்மையான செல்வம் பக்தி தான் அப்படின்னு சொல்ல வருது. நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இதை அப்ளை பண்ணலாம்? டெய்லி ஒரு 5 மினிட்ஸு கூட கிருஷ்ணான்னு மனசார சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாப்டர் பாகவதம் கேளுங்க. கோபம் குறையும், மெதுவாக மனசு மாறும், பயம் குறையும், அமைதி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இறுதியில் தேடுறது அமைதி தான். அந்த அமைதி பகவானோட அருகில் மட்டுமே தான் கிடைக்கும். அதனால தான் இந்த பாகவதம் இந்த ஒரு புத்தகம் இல்லை, அது வாழ்க்கையை மாற்ற ஒரு டிவைன் லைட்டுன்னு சொல்லப்படுது. அடுத்த எபிசோடில் நாம் இன்னும் ஆழமாக பாகவதத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு போகுவோம். இந்த ஆன்மீக பயணத்தோட நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் செய்வீங்க நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Okay friends, thank you for watching this video.